இந்த ப்ராப்ளம் பாருங்க. மேரி இஸ் 3 times older than நந்தினி. After 10 years, the sum of their ages will be 80. Find Mary's present age. மேரி நந்தினியின் வயதைப் போல் மும்மடங்கு மூத்தவர். 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் கூடுதல் 80ஆக இருக்கும் எனில் மேரியின் தற்போதைய வயதினை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேரி அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அதை நம்ம எம்னு எடுத்துக்கலாம். அடுத்து நந்தினி அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. இந்த மேரி பாத்தீங்கன்னா 3 times நந்தினி போல 3 times 3 மடங்கு பெரியவர். அப்ப மேரி இருக்க இடத்துல 3 போட்டுக்கலாம், நந்தினி இருக்க இடத்துல 1 அப்படி போட்டுக்கலாம். ஒரு 10 வருஷம் கழிச்சு பிளஸ் 10 இயர்ஸ் அவர்களின் வயதுகளின் கூடுதல் 80ஆக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மேரியும் நந்தினியும் 10 வருஷம் கழிச்சு 2 பேருக்கு ஏஜை கூட்டணும் அப்படின்னா 80. அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும்? 2 பேருக்கும் ஏஜும் கூட்டினா 60ன்னு வருமா? ஏன்னா மேரிக்கும் 10 வயசு குறைஞ்சிருக்கும், நந்தினிக்கும் 10 வயசு கம்மியா இருக்கும். அப்போ 10 வருஷத்துக்கு முன்னால மேரிக்கும் நந்தினிக்கும் உள்ள வயசு பாத்தீங்கன்னா 60 வயசு இருக்கும். இந்த ரேஷியோ வச்சு இந்த இது எடுக்கலாமா? இப்போ 2 ரேஷியோ கூட்டணும் அப்படின்னா 4. அப்போ 4x இஸ் ஈக்குவல் டு 60. அப்ப x இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 15. இப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்க? மேரியின் தற்போதைய வயதுன்னு கேட்டிருக்காங்க. மேரியோட வயது கேட்டிருக்காங்க. மேரியோட வயது மேரிக்கு பாத்தீங்கன்னா 3 மடங்கு பெரியவங்க. ஸோ 3x. இப்போ 15 into 3 45. ஆன்சர் பாத்தீங்கன்னா 45. ஆப்ஷன் ஏல இருக்கு. 45. அவ்வளவுதான்.